எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நம்ம தட்டிக்கோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சமாக கறி லீவ்ஸு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போது தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ சீக்கிரமாக வேகும்.